ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இப்போ நான் எதை பற்றி நான் பேச போகிறது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெடிக்கல் ஃபீல்டில் சாதிக்க நினைக்கிறவங்க ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ மெடிக்கல் ஃபீல்டான எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரி இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். இதுவுமே அந்த ஹோமியோபதி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ முக்கியமாக இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற பிரச்சனை என்னது? நீட். இப்போ நீட்டை நான் ஏன் பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, நீட்டு மாணவர்களை 2 விதமாக பிரிச்சிடுறாங்க. ஒன்று ஏழை மாணவன், இன்னொரு பணக்கான மாணவன். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஏழை மாணவனால் நீட் கோச்சிங் கிளாஸ் போக முடியல. இதுலேயே இந்த பணக்கார மாணவர்கள் வந்து 12th படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே 50,000மோ 1,00,000மோ கட்டி நீட் கோச்சிங் கிளாஸ் சேர்ந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்ன நடக்கும்னா, நீட் கோச்சிங் கிளாஸ் 12thலேருந்தே போய்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு வருஷமாக அந்த மெடிக்கலுக்கான நீட் கோச்சிங்கில் என்னென்ன எழுதணுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இந்த ஏழை மாணவர்களுக்கு அதை பற்றி தெரியறதில்லை. இவங்க 12th மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 12th முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு மாதமும் கோச்சிங் போவாங்கன்னு பார்த்தா அப்பையும் பணம் கட்ட முடியல. அந்த ஒரு மாதத்துக்கே 20,000 30,000 அப்படின்னு காசு கேட்குறதுனால இவங்களால அதுவும் போக முடியறதில்லை. இப்போ இவங்க டைரெக்டாக இவங்களா படித்து ஸ்ட்ரெயிட்டாக நீட்டை அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாணவர்கள் 1 வருஷமோ 1.5 வருஷமோ நீட்டுக்கு மட்டுமே படித்து டைரெக்டாக இங்கே வந்து நீட்டில் இது பண்ணுறாங்க. இப்போ நீட் எழுதும் போது எல்லாருக்கும் என்ன நடக்குது? இந்த படித்த மாணவர்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்களால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியறதில்லை. இதுக்கு காரணம் இவங்களால ட்ரைனிங் போக முடியலை, காசு இல்லை. அப்படியே இருந்தாலும் இவங்க படித்ததை வச்சுமே பாஸ் ஆகி நல்ல மார்க் தான் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன, அவங்கள விட கம்மி தான். அவங்க அவ்வளோ நாள் கோச்சிங் பண்ணாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க. அதனால் அவங்க ஈஸியாக எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா அந்த மாதிரி இருக்க எல்லா ஃபீல்ட்லையும் அவங்களே போயிடுறாங்க. இவங்களால எதுலேயுமே போக முடியறதில்ல. உடனே இவங்க அப்பா அம்மா ஏழையாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க? இதை பற்றி எதுவுமே தெரியாதனால அவ்வளோதான், நம்ம மகனுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் செட் ஆகாது, இனிமேல் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது மெடிக்கல் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்ட்ஸில் சேர்த்து விட்டுறாங்க, இல்லைனா இன்ஜினியரிங் பக்கம் போய் இன்ஜினியரிங்கில் சேர்த்து விட்டுறாங்க. இதனால தான் மேக்ஸிமம் இப்போ இன்ஜினியரிங்கில் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 100க்கும் மேற்பட்ட மெடிக்கல் ஃபீல்டு படிப்புகள் இன்னும் இருக்க தான் செய்யுது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா தவிர்த்து 100க்கும் மேற்பட்டது இருக்குது. ஆனால் இதெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியறதில்ல. காரணம், இதை பற்றி யாருமே பேசுறதில்லை. பேசாதனால யாருக்கும் தெரியறதில்ல. அவங்க பேரண்ட்ஸ் படித்தவங்களா இருந்தால் மட்டும் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த மாதிரி ஃபீல்டில் போய் சேர்த்து விடுறாங்க. இப்போ நான் அந்த ஃபீல்டை பற்றி ஒரு சில ஃபீல்டை பற்றி சொல்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி. இதுக்கு இந்த படிப்பு என்னென்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். இதுக்கு 2 இயர்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். அடுத்து BUMS அப்படிங்கிறது யுனானி பற்றி படிக்கிறது. இந்த யுனானி பற்றி படிக்கணும்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னென்னா உருது படிச்சிருக்கணும். 10th படிக்கும்போது உருதும் சேர்த்து படிச்சிருக்கணும். உருதும் சேர்த்து படிச்சிருந்தா அதுக்கப்புறமும் 5.5 இயர்ஸ், அதாவது 6 வருஷம் படிக்கணும் இந்த படிப்புக்கு. இது படித்தோன்னா 17 வயசு இந்த படிக்க சேரும்போது அந்த பையனுக்கு கண்டிப்பாக 17 வயசு ஆகிருக்கணும். அப்படின்னா தான் இந்த படிப்பில் சேர முடியும். இது சேர்ந்துருந்தால் நல்ல வேல்யூ இருக்குது. இப்போ இதுக்கு நிறையா வேக்கன்சி இருக்குது. ஆனால் உருது தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். அடுத்து ஆப்டிமெட்ரிங்கிறது 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். இதுக்கு ஆப்டிமெட்ரிங்கிற ஒரு ஃபீல்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதுங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. ICET அதாவது EYECET. இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் கண்டக்டராக கூட ஆகிடலாம். அதுக்கப்புறம் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிங்கிறது 4 இயர்ஸ் கோர்சஸ். இனிமேல் நான் சொல்ல போகிறது எல்லாமே 4 இயர்ஸ் கோர்சஸ் பற்றி சொல்கிறேன், சரியா? இப்போ 4 இயர்ஸ் கோர்சஸ்னால் என்ன நடக்குதுன்னா, 3 வருஷம் கண்டிப்பாக தியரி நடக்கும், 1 வருஷம் கண்டிப்பாக ட்ரைனிங் போகணும். இது போனால் கண்டிப்பாக இதுக்கு நிறையா வேக்கன்சி இருக்குது. ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதுக்கு ரேடியாலஜியில் போனோன்னா எக்ஸ்ரே, MRI ஸ்கேன் இந்த மாதிரி எடுக்கிறத பற்றி படிக்கலாம். இப்போ எக்ஸ்ரே MRI ஸ்கேன்னா என்ன? எக்ஸ்ரே MRI ஸ்கேன் நீங்கள் ஈஸியாக நினைச்சுறாங்க. இப்போ எல்லாருமே எக்ஸ்ரே MRI ஸ்கேன் எடுத்துகிட்டு தான் அடுத்த வேலையே பார்க்குறாங்க. ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா, எனக்கு இந்த கை வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி போனீங்கனாலே உடனே அந்த டாக்டர் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, போய் எக்ஸ்ரே எடுத்துவாங்க, ஒரு MRI ஸ்கேன் எடுத்துவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு இப்போ வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஓடிஏங்கிறது என்னன்னு இப்போ நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இது என்னன்னா இப்போ தான் சமீபமாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஃபீல்டே வந்துச்சு. இந்த ஃபீல்டில் என்னன்னா, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணுறாருன்னா அவர் எல்லாத்தையும் அவரே பண்ண மாட்டார். உள்ளக்கர்கள் இப்போ ஒரு ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்கன்னா உள்ளக்கருக்கு அந்த ஹார்ட்டில் இருக்க வால்வு அதை அடைக்கிறது மட்டும்தான் அந்த மெயின் டாக்டர் பண்ணுற வேலை. மற்றபடி இந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறதுலாம் பக்கத்தில் இருக்க இந்த சர்ஜன்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் அனஸ்தீசியா டெக்னாலஜி படித்தவங்கள தான் கூட வச்சுருப்பாங்க இந்த டாக்டர்ஸ். ஸோ இதுக்கு இப்போ வேக்கன்சி அதிகமாக இருக்குது. இப்போ சமீபமாக 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோர்ஸ் வரவே செஞ்சிச்சு. அடுத்து ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சியில்
இப்போ ஒருத்தருக்கு டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போய் நிற்கும் போது எமர்ஜென்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஆக்சிஜன் அதோட அளவு பற்றி அவங்களுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பண்ணணும் இது எல்லாமே அதை பற்றி படிக்கிறது தான் இந்த ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இதுவும் 4 வருஷம் தான். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே 4 வருஷம் படிக்கிற படிப்பு தான். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அண்டு எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இது வந்து ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல அதே தான் அந்த படிப்போட சேர்ந்த படிப்பு தான். இவங்க வந்து ஏதாவது அந்த இடத்துல வச்சு ஏதாவது சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு கட்டு போடுற மாதிரி அவங்க இதுக்கு அவங்க சரியா. அடுத்து நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி. நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜிங்கிறது எல்லா டாக்டருமே சைக்காலஜி தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்லலை, தெரிஞ்சிருக்கும். இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜிங்கிறது வந்து சைக்கோ மாதிரி இருப்பாங்கல்ல, மனநல பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கான டாக்டர் படிப்பு தான் இது. அவங்கள பற்றி படிக்கிறது. அவங்கள பற்றி படிக்கிற போது மேக்ஸிமம் இதுக்கு வேக்கன்சி அதிகமாகவே இருக்குது. இப்போதைக்கு யாரும் இதை பற்றி படிக்கிறது இல்லை, அதனால் வேக்கன்சி அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை படிக்கிறவங்களுக்கும் நல்ல வேக்கன்சி இருக்குது. அது போகவே இன்னும் நிறையா இருக்குது. கார்டியோ பல்மனரி பெர்மியூஷன் டெக்னாலஜி அண்ட் அதுக்கப்புறம் கார்டியோ அனாலிசிஸ், டயாலஜி டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறையா இருக்குது படிப்புகளில். ஆனால் நமக்கு தெரியறதில்ல. மெடிக்கல் ஃபீல்டில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட படிப்புகள் இருக்குது. இது எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மெடிக்கல் ஃபீல்டில் போக நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இது போகவே இன்னும் ரிசர்ச் ஃபீல்டு வேறு இருக்குது. இதெல்லாம் நம்ம வேலை பார்க்குறது இன்னும் ரிசர்ச் ஃபீல்டுலாம் இருக்குது. ரிசர்ச் ஃபீல்டில் என்னென்ன அதிசயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் முடியலை, இப்போ கூட கண்டுபிடிக்க முடியாத பல மர்மங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். சைனாவில் லேடி டயாஸ்ங்கிற ஒரு பொண்ணு வந்து கேண்டி டயனாஸ்டின்னு சைனாவில் ஒரு இடம். அதில் வந்து லேடி டயாஸுங்கிறவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போ வாழ்ந்தவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களோட உடல் அங்கே இருக்குது. அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவங்க உடலில் இருக்க தோல் இன்னும் மென்மையாகவே இருக்குது. அவங்களோட எலும்பு இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஏன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ அறிவியல் டாக்டர்கள் இருந்தோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்கன்னு தெரிஞ்சோம். இன்னும் அவங்க உடம்புல என்ன திரவம் இருக்குது, அது எதுக்கு அந்த எலும்பு இன்னும் ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது, அவங்களோட தோல் இன்னும் ஏன் மென்மையாக இருக்குன்னு இதை கண்டுபிடிக்கவே எந்த டாக்டராலையும் முடியலை. ரிசர்ச் ஃபீல்டில் அத்தனை பேர் முயற்சி பண்ணி முடியலை. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணலாம். ஏன் தோல் வந்து முகத்தில் மட்டும் பரு வருது, கையில் இருக்க தோலில் பரு வர மாட்டேங்கி, இந்த மாதிரி நிறையா ரிசர்ச் ஃபீல்டு இருக்குது. இது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.